கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு வந்த மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொன்னார்னா, அப்போ பெஸ்ட் புதுச்சேரியா ஆக்குவோம்னு சொன்னார். என்ன ஆகியிருக்கு? ஒஸ்ட் புதுச்சேரியா ஆகியிருக்கு. பெஸ்ட்னாரு, இப்போ ஒஸ்ட் ஆயிடுச்சு. என்ன இருக்கு? காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஒஸ்டா இருக்கு. சில நாட்களுக்கு முன்னாடி இங்க வந்த மாண்புமிகு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் டபுள் இன்ஜின் ஆட்சியால வளர்ச்சி அதிகமா இருக்குன்னு பேசியிருக்கிறார். இங்க பேசியிருக்கிறார். எங்க வளர்ந்துருக்கு புதுச்சேரி? ஒருவேளை கடலுக்கு அந்த பக்கம் இருக்குமா? அப்படி வளர்ந்த புதுச்சேரி இதுதான் என்றால் நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் இருக்கா? வில்லியனூர்ல ஒரு அமைச்சருக்கு சொந்தமான குடோன்ல இருந்து சட்டவிரோதமா பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சந்தன எண்ணெய் பதுக்கி வச்சிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. பதுக்கல்காரர்களுடைய புகலிடமா புதுச்சேரியை உருவாக்கினதுதான் என்ஆர் காங்கிரஸ் பாஜகவோட வளர்ச்சியா? ரெட்டியார்பாளையம் பகுதியில் கழிப்பிடத்தில் விஷவாயு தாக்கி 3 அப்பாவிகள் இறந்தது எப்படி? புதுச்சேரி அரசோட மெகா ஊழல் தான் இதுக்கு காரணம். அதை பத்தி விசாரிச்சாங்களா? இதையெல்லாம் விட கொடுமையா தரமற்ற மருந்துகளை கொள்முதல் செஞ்சு மக்களோட உயிர்களை விளையாடி இருக்கிறாங்க. பல கோடி ரூபாய் மதிப்புள்ள போலி மருந்து தயாரிச்சு அந்த வழக்கில் முக்கிய குற்றவாளிகள் சிக்கினாங்க. ஆனா அந்த விசாரணை முடக்கப்பட்டுச்சு. இதுதான் டபுள் இன்ஜினோட லட்சணம். நம்முடைய புதுச்சேரியோட நீண்ட நாள் கோரிக்கை என்ன? மாநில தகுதி வேணும். அதை பத்தி அவங்க பேசல. அவங்களுக்கு தேவை என்றால் ஒரு மாநிலத்தை உடைச்சு புது மாநிலத்தை உருவாக்குவாங்க. அது மாதிரி புதுச்சேரிக்கு மாநில தகுதி வழங்க முடியாதா? இவ்வளவு நடந்த பிறகு புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து இல்லைன்னா துரோகம் இழைச்ச பிறகும் பாலாரும் தேனாரும் ஓடும்னு சொல்லி அதே வாக்குறுதியை கொடுத்து மக்களை ஏமாத்த வராங்கன்னா அவங்க புதுச்சேரி மக்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க? எந்த முகத்தை வச்சுக்கிட்டு பிரதமர் உங்ககிட்ட வாக்கு கேட்க வராரு? இப்படிப்பட்ட டப்பா என்ஜினை மறுபடியும் கொண்டு வருவோம்னு பேசலாமா? இவ்வளவு அவலங்களை புதுச்சேரி சந்திச்சதுக்கு பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தான் காரணம். முதலமைச்சராக இருந்த 5 ஆண்டு காலத்தில் ரங்கசாமி அவர்கள் உள்ளாட்சி தேர்தலை கொஞ்சமாச்சும் நடத்துவதற்கு முயற்சி செஞ்சாரா? இல்லையே. ஏன் நடத்தல? ஒருவேளை ஆளுநரை வச்சு ஏற்கனவே தன்னை ஊராட்சி மன்ற தலைவர் மாதிரி ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அதனால நடத்தாமட்டாரான்னு தெரியல. தனக்காக கூட குரல் கொடுக்க முடியாதவரா இருக்கக்கூடிய அவர் எப்படி உங்களுக்காக குரல் கொடுப்பார்? இது என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? மின்துறையை தனியார் மயமாக்க துடிக்குது. கள்ளச்சாராய வியாபாரிகள் கையில புதுச்சேரி சிக்கி சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு. போதைப் பொருட்களை தாராளமாக இன்னைக்கு சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. ஒப்பந்த பணி ஆசிரியர்கள் குடும்பத்தோட வீதிக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு பிரச்சனை தீர்க்காம கொஞ்சமும் வெட்கம் இல்லாம பிரதமர் அழைச்சிக்கிட்டு ரோடு ஷோ நடத்துறீங்களா? வெட்கமா இல்ல? தமிழ்நாட்டில் கிடைச்ச அடிமை பழனிசாமி மாதிரி தான் புதுச்சேரியில் ரங்கசாமி விளங்கி இருக்கிறார். தன்னுடைய அரசு பத்தி ரங்கசாமி அவர்களே கொடுத்த ஓபன் ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? கடந்த பிப்ரவரி மாசம் புதுச்சேரி சட்டமன்ற கூட்டத்தொடரில் அவர் என்ன சொன்னார்? அதிகாரமே இல்லாத அரசு இது, தேர்தலில் போட்டியிடுறது அர்த்தமே இல்லைன்னு தன் வாயால விரக்தி அடைஞ்ச ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாரா இல்லையா? இன்னொரு விஷயத்தையும் நீங்க நல்லா கவனிக்கணும். இந்தியா கூட்டணியை விமர்சிச்சு பேசிட்டு இருந்த ரங்கசாமி அவர்கள் இப்ப தன்னுடைய முதுக பார்க்கிறாரா? இங்க புதுசா ஒரு கட்சியை என்டிஏ கூட்டணியில் சேர்த்தா
கூட்டணியை விட்டு வெளியேறிடுவேன்னு சொன்ன ரங்கசாமி அவர்கள் 24 மணி நேரத்தில் தன்னுடைய முடிவை மாற்றிக்கிட்டார். இதுக்கான கட்டாயம் ஏற்பட்டது எப்படி? இதுதான் அடிமை மனோபாவம். இந்த லட்சணத்தில் இந்தியா கூட்டணியை விமர்சிக்கிறார். தனி மனிதர்கள் வீக் ஆகிடுவாங்க. கருத்தியல் தான் இன்றைக்கு ஸ்ட்ராங்கா நிலைச்சு நிற்கும். முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் இன்னைக்கு பொறுப்பில் இருக்கிறார். அவரை பார்த்து நான் கேட்பதெல்லாம், ரங்கசாமி அவர்களை பீகார்ல நிதிஷ்குமார் அவர்களை நினைச்சு பாருங்க. அவருடைய நிலை உங்களுக்கு வராதுன்னு என்ன நிச்சயம்? ஒண்ணுமில்ல. ஒரு பிளாஷ்பேக்ல கடந்த சட்டமன்ற தேர்தல் எண்ணி பாருங்க. கடந்த சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் 30 எம்எல்ஏ எலெக்ஷன் ரிசல்ட் வந்து அந்த எம்எல்ஏக்கள் பொறுப்பேற்பதற்கு முன்னாடியே 3 நியமன எம்எல்ஏக்களை ஒன்றிய பாஜக அரசு நியமிச்சது. இவங்களோட சேர்த்து எவ்வளவு 33 எம்எல்ஏக்கள் ஆக்கி நீங்க எல்லாரும் போட்ட வாக்குகளை எல்லாம் அவமானப்படுத்தின மாதிரி பாஜக செஞ்சிச்சு. அப்பவே கொல்லைப்புற வழியாக ஆட்சியை பிடிக்க நினைச்சவங்க அவங்க. பாஜகவுக்கு தெரிஞ்ச இந்த ரூட்ல ரங்கசாமி அவர்களை எப்படி கவிழ்க்கலாம்னு தான் பாஜக சிந்திச்சுட்டு இருக்கு. இது ரங்கசாமி அவர்களுக்கும் தெரியும். அப்புறம் சாமானியப்பட்டு வர அவரு எவ்வளவு நாள் சர்வீஸ், பதவிக்காக எப்படியெல்லாம் மாறி மாறி போவார் அவருக்கும் தெரியும். அதனாலதான் தன்னுடைய அரசு அதிகாரமே இல்லாத அரசுன்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. இந்த லட்சணத்துல ஒன்றிய அரசோட கூட்டணி வச்சு புதுச்சேரிக்கு எல்லாம் கிடைக்குன்னு பிரச்சாரம் செய்யறாங்க. முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை மனசுல கையை வச்சு சொல்லுங்க, நீங்க கேட்டதெல்லாம் ஒன்றிய அரசு செஞ்சுச்சா? தலைமைச் செயலாளரை மாற்றுவதற்கு கூட உங்களுக்கு அதிகாரம் இல்லையே. எத்தனை ஃபைல்கள், கோப்புகள் துணைநிலை ஆளுநர் மாளிகையில் தூங்கிட்டு இருக்கு. கடந்த 5 ஆண்டுகள்ல புதுச்சேரிக்காக நீங்க கேட்ட பட்ஜெட் தொகையை ஒன்றிய பாஜக அரசு முழுமையாக கொடுத்திருக்கா? ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.